ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அனாமிகா இருந்துட்டு பிரபா செஞ்ச செயலால் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அவளை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறியாக இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சூர்யாவும் மகாவும் ரோட்டில் போட்டிருக்க கடையை பற்றி சித்ரா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சித்ரா இருந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப நம்ம சித்ராவுக்கு இருந்துட்டு அனாமிகா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சித்ரா ஃபோனை எடுக்கவே மாட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனாமிகா இருந்துட்டு மனசு வெறுத்து போய் உள்ளே உக்காடுறாங்க. உள்ளே போய் உக்காந்ததுமே ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன அனாமிகா, யாரோ ஃபோனை எடுக்கலைன்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்க போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் உக்காந்தா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம அனாமிகா இருந்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டு உக்காடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா இருந்துட்டு அனாமிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே நம்ம அனாமிகா இருந்துட்டு ஃபோனை எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. போன உடனேயே ஃபோனை அட்டன் பண்ணி, என்னத்தை ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டிங்களா, உங்களுக்கு எத்தனை டைம் நான் ஃபோன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சித்ரா இருந்துட்டு, என்ன விஷயம் அனாமிகா, ஏதாவது பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க அத்தை, பெரிய விஷயம்தான் நடந்திருக்கு, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சித்ராவுக்கு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி அனாமிகா கிட்ட சித்ரா கேட்கவும், அனாமிகா இருந்துட்டு சூர்யாவும் மகாவும் ரோட்டில் கடை போட்டிருக்க விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, அவங்க எங்கே கடை போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அனாமிகா இருந்துட்டு, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, காலையில் தான் ராஜலக்ஷ்மி அத்தை சொன்னபோது தான் எனக்கே தெரியும், அதனால தான் உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தான் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சித்ரா இருந்துட்டு, இங்கே பாரு அனாமிகா, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே கௌதம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கௌதம் இருந்துட்டு, வாங்கம்மா, நம்ம சூர்யாவும் மகாவும் கடை போட்டிருக்க இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சித்ரா இருந்துட்டு, அவங்க எங்கே கடை போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னம்மா பேசுகிற, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க எங்கேயாவது ஒரு ரோட்டில் தான் போட்டிருப்பாங்க, போய் பார்ப்போம் வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ராவும் கௌதம் கூட போகிறாங்க. சித்ராவும் கௌதமும் சூர்யாவும் மகாவும் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனேயே நம்ம சித்ரா இருந்துட்டு இறங்கி போயிட்டு, என்ன சூர்யா, நல்ல வேலை பார்த்துட்ருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சூர்யா கிட்ட சொல்லவும், மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, உங்கள் விஷயத்தில் நாங்கள் ஏதாச்சும் தலையிட்டோமா, தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பொறுமையாக நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த நிலைமையில இருக்கிறது பார்க்கறது எவ்வளோ பெரிய வரம் எங்களுக்கு, நாங்கள் இதை பார்க்காம போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சூர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, சித்ரா இருந்துட்டு மீடியாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க. வர வச்ச உடனேயே மீடியாக்காரங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. போட்ட உடனேயே ஊர் முழுக்க இந்த விஷயம் பரவுது. அதுக்கப்புறம் என்ன, சித்ராவும் கௌதமும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம மகாவும் சூர்யாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தால் இவனால் நம்ம எந்த பொழப்புமே சரியாக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. சூர்யாவும் மகாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து தாத்தாவும் பாட்டியும் டிவி போடுறாங்க. டிவியில நம்ம சூர்யாவும் மகாவும் வரதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணாலும் இவன் நம்மளை வாழ விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சூர்யாவும் மகாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் என்ன, தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜலட்சுமி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அந்த கௌதமை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மகா இருந்துட்டு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு நம்ம பெரிய லெவலுக்கு போவோம், அதை பார்த்து வைத்தெரிச்சல் படுவான்
அப்படின்ற மாதிரி மகா இருந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பொம்மைங்கள்லாம் டிவியில் நிறைய வரதை பார்த்துட்டு நிறைய டீலர்ஸ் வந்து இந்த பொம்மைங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யாவுக்கு கால் மேலே கால் பண்ணி எனக்கு இந்த ஆர்டர் வேணும், எனக்கு 25 லட்சத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டர் வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து குவியுது. இதெல்லாம் கேட்ட சூர்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, சூர்யாவும் மகாவும் ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சிடுறாங்க. விஷயத்த சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் சொல்லி ஆகணும். அவங்களால தானே இவ்வளோ பெரிய ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு, இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த வீடியோவெல்லாம் வைரல் ஆனதுனால தானே எல்லாருக்கும் இந்த பொம்மை இந்த வியாபாரம் பிடிச்சதுனால தானே நமக்கு ஆர்டர் வந்துச்சு. அதனால் நம்ம போயிட்டு சித்ராவையும் கௌதமையும் பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்லவும், மகா இருந்துட்டு சரிங்க போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிட்டு உடனேயே சித்ரா கௌதம் சொல்லிட்டு வெளியே நின்று கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சித்ராவும் கௌதமும் வெளியே வராங்க. வந்த உடனேயே சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே நன்றி சொல்றாரு. எதுக்காக நன்றி சொல்றேன்னு தெரியாம கௌதமும் சித்ராவும் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. எதுக்காக நன்றி சொல்றேன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, மகா இருந்துட்டு உங்களால தான் எங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கிடைச்சிது, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, என்னம்மா இது இப்படி ஆகி போச்சே, இவங்க வாழக்கூடாதுன்னு நினச்சா இவங்க சீக்கிரமாக முன்னேறிடுவாங்க போலியே, என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லவும், சித்ரா இருந்துட்டு இங்கே பாருடா, நீ எதை பற்றியோ கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம அவங்கள வாழ விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப குறுக்கு புத்தியோட யோசிச்சுட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி இருந்துட்டு நம்ம மகாவை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. லட்சுமி இருந்துட்டு சூர்யா கிட்ட போயிட்டு, சூர்யா எனக்கு தெரியும் நீ சீக்கிரமாக முன்னேறிடுவேன்னு, ரொம்ப நல்லதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யாவும் மகாவும் சீக்கிரம் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க.